தாய் மக்களை, காங்கிரஸ் கட்சி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்துக்கு சீமானனின் புகைப்படத்தை எரிச்சு சீமானனின் புகைப்படத்தை செருப்பு வச்சு அடிச்சு ஒரு கேவலமான ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு தற்கொலையாக காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு செயல்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில சொல்லாம நீங்கள் பார்த்திருக்கலாம் மக்களை. திமுகவை நோக்கி நாம் தமிழர் சீமான் அவர்கள் ஏதேனும் ஒரு கேள்வியை கேட்டா அவர்கள் உடனே விஜயலட்சுமியை இழுப்பார்கள். விஜயலட்சுமியை வைத்து சீமான் அவர்களை தவறாக பேசுவார்கள். இப்போ இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகமும் சீமானந்தன் என்ன பேசினாலும் விஜயலட்சுமியை வச்சு அவதூறாக சீமானந்தனை பேசுவாங்க. அதே போல காங்கிரஸை பார்த்து சீமான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாம பதில் பேச முடியாம இப்போ அவர்களும் விஜயலட்சுமியின் வைத்து ஒரு கேவலமான ஒரு அரசியல் நாடகத்தை பண்ணிட்டு இருக்கிறோம். சீமான் அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில தர முடியாத இந்த காங்கிரஸ் கட்சி என்ன இதுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவை, உங்களுக்கு வெட்கமான சூடு சொரணையா இல்லையா அப்படின்னு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கேட்ட பின்பும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன கேட்டார் அப்படின்னு பார்ப்போமா? பாருங்க. இந்த மாநிலங்களவை உறுப்பினர் திமுக வீட்டில் தட்டேந்து ஒரு சீட்டு, இந்த டிவிகே வீட்டில் தட்டேந்து வீடு வீடுக்கு கையேந்தி பிச்சை எடுக்கிறது, இந்த வீடு கட்சிக்கு கட்சி தட்டேந்து இந்த சீட்டு வாங்குறதுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு உனக்கு? பதில் சொல்ல முடியாத ஒரு கேவலமான ஜென்மமாக காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செருப்படுத்த அடிச்சாலும் என்ன பண்ணினாலும் உங்களை பற்றி காங்கிரஸ் கட்சியை பற்றி காங்கிரஸ் எப்படிப்பட்ட இன துரோகி கட்சி என்று தமிழகத்தில் இருக்கும் எல்லா மக்களுக்குமே தெரியும். நீங்கள் இந்த அளவுக்கு சீமான் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரி போராடிய உங்களுக்கு போராடி செருப்படுத்த அடிச்சு அவமானப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்க உங்களுக்கு கர்நாடகாவில உங்களோட காங்கிரஸ் கட்சி தானே ஆட்சியில இருக்குது. கர்நாடகாவில காங்கிரஸ் கட்சி அங்க ஆட்சியில இருக்கு. 100 விஜய் வந்தாலுமே நாங்க அணைக்கட்டிய தடுக்க முடியாது அப்படின்னு பேசின கர்நாடகா துணை முதலமைச்சர் அவர்களை எதிர்த்து நீங்க இதுவரைக்கும் ஒரு போராட்டம் ஏன் பண்ணல? அவர்கள் அந்த அணை கட்டும் போது டெல்டா பகுதியை சார்ந்த மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு விவசாயம் பாதிக்கப்படுது, குடிநீர் பாதிக்கப்படுது. இல்ல கர்நாடகா அரச நீங்க கண்டிக்காதது ஏன்? சீமான் அவர்களை கண்டிக்கிறது நீங்கள் எதற்கு? இதை விடையும் முக்கியமானது அது அல்லவா? நீங்கள் அதை தான் முக்கியமாக எதிர்த்திருக்க வேண்டும். திமுகவோட கூட்டணியில் இருந்து திமுகவோட பலத்தில் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்து இன்னைக்கு அந்த திமுகவை விட்டுட்டு ஒரு பதவிக்காகவும் ஒரு கட்சியோட டிவிகே என்கிற கட்சியோட இணைந்து நீங்கள் அந்த இத்தனை வருஷம் உங்களுக்கு பேர் தந்து உங்களுக்கு வாழ்க்கை தந்த உங்களுக்கு கட்சியை வளர்த்து விட்ட தமிழ்நாட்டுல அந்த திமுகவை மதிக்காத நீங்கள் எப்படி இந்த தமிழ் மக்களை மதிப்பீங்க? தமிழ் மக்களின் கஷ்டத்தில் நீங்கள் போராடாத ஒரு கட்சி. நீங்கள் இந்த முறை நீங்கள் சீமானனை எதிர்த்து போராடினாலும் சரிதான். காங்கிரஸ் கட்சியை சமூக வலைதளங்கள் முழுவதுமாக இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியை நாம் தமிழ் பிள்ளைகள் தொண்டர்கள் எல்லாருமே கதற விடுவாங்க. புரியுதா? இது உங்களுக்கு தேவையா? நீங்கள் சீமான் அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை கொடுத்திருக்க வேண்டும். ஏன் கொடுக்கவில்லை? உங்களுக்கு திராணி இல்லையா? டிவிக்கு உழைப்பை நின்று ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வருவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லையா? திறமை இல்லையா? நீங்கள் டிஎம்கே கூட இருந்துட்டு அவர்கள் வாக்கில் அதிகாரத்துக்கு வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு டிவி கேட்டு போயிருக்கிறீர்கள். அதற்கு உங்களுக்கு வெட்கமான சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? நன்றி, வணக்கம் மக்களை.